மக்களே, மீன் குழம்புங்க, ரைஸு. பாருங்கள், நல்லா காட்டு பகுதிக்கு வந்துக்கிறேன். இதெல்லாம் சரியான பள்ளத்தாக்குங்க. இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. லீவுங்கிறனால நான் அப்படியே வந்தேன். இங்கே எது நடந்தாலும் இதெல்லாம் சிறைங்க, கொலை பண்ணுனா கூட தெரியாதுங்க. எது நடந்தாலும் இங்கே தெரியாது. எல்லாம் காட்டு பகுதி, ஒரு ஆள் குஞ்சு எதுவும் கிடையாது. சரிங்களா? இந்த பள்ளத்தாக்கெல்லாம் வரணும்னா நீங்கள் குதிரையில் தான் வரணும். அதிகமாக செலவாகுங்க. சரிங்களா? இந்த இடத்த பேர் என்னன்னு எனக்கு தெரியல. குதிரையில் தான் வர முடியும். நடந்து போகிறோன்னா ரிஸ்க்குங்க. சரிங்களா? இந்த காட்டுப்பாதைக்கு வந்துங்க, வீட்டில் ஒரே வெயிலுங்க. வீட்டில் இருக்க முடியல. அதனால் இன்றைக்கி லீவுங்கிறனால ஒரு காட்டுப்பாதைக்கு வந்துங்க. இந்த புளி மரம் பாருங்க. இந்த புளி மரத்துக்கு ஒரு 300 ஆண்டுகள் ஆகுங்க. எத்தனை மரத்தை பார்த்துக்குங்கிறீங்களா? நான் வந்து 5-6 வருஷம் ஆச்சுங்க இந்த மரத்தை பார்த்து. அதனால் இன்றைக்கி இந்த மரத்துக்கடியை சாப்பிட்டு இழப்பாருமென்ட்டு வந்துக்கிறேங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த மரத்துக்கடியே என்னுடைய லிஸ்ட்டுங்க. தூங்க போகிற சாப்பிட்டு. ஐயோ, வாங்க சாப்பிடுவோம். நல்லா காடுங்க. நான் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறேங்க. யாரும் கிடையாது. எது நடந்தாலும் தெரியாது. கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு வாரங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தான் நான் வந்துருக்கிறேன். வீட்டில் ஒரே வெயிலுங்க. அங்கே தூங்க முடியாதுங்க. 2 ஏசி ஒன்றும் இல்லை. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் லீவை 300 வருஷம் பழமையான புளி மரத்துக்கடியே ரெஸ்ட் எடுப்போன்ட்டு வந்துக்கிறேங்க. அவ்வளோதான். இன்னும் இரவு ஃபுல்லாக 8 வரைக்கும் இங்கே தான் தூங்க போகிறேன். எஸ், நான் இங்கே என்ன வேணால் பாருங்க. எது நடந்தாலும் தெரியாது. தெரியுங்க. ஒரு வாரம் கழிச்சு நாரி போய் தான் தெரியும். இங்கே தகுதி முன்னே தான் வரணும். சும்மாவெல்லாம் வந்து மாட்டிருக்கூடாது. இந்த வெயிலுக்கும் சாப்பாடு விட தட்டி தான் ருசியாக இருக்கு. வாங்க சாப்பிட்லாம். அப்படியே மீன் பீஸுங்க, 4 பீஸுங்க. ஐயா, எதுவும் சாப்பிட முடியுமா தெரியல. ட்ரை பண்ண. ஓகே. அப்படியே இந்த இயற்கையான மரத்துக்கு அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ சுகமாக இருக்கும். இயற்கையான சுற்றி மட்டும் பார்த்துக்கணுங்க. ஏதாவது வருதானு நம்ம இருக்கிற காட்டு பகுதி ஏதாவது தவணை பார்த்துக்கணுங்க. மிருகங்கள் வருதா பார்த்துக்கணுங்க. திடீர்னு கரடி வந்துன்னு வச்சுக்கோங்க. மரத்து மேலே ஏறி தப்பிச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. ஏன்னா கரடி மரம் ஏறும். கரெக்டாக பார்த்து சாப்பிடுங்க. முள்ளு
லெக் பீஸ், மீனில் ஏதோ லெக் பீஸ்னு கேட்பீங்க. தண்ணியோட ருசி எப்போ தெரிஞ்சுங்களா? இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் வந்து தண்ணியே கிடைக்காத இடத்துல தண்ணி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, தண்ணியோட இன்பம் அங்கே தாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக நைட் இங்கே தான் தங்க போகணுங்க. அதனால் கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பாடு கொஞ்சம் வச்சுருக்கேன், நைட்டுக்கு வேணும் பண்ணுங்க. இன்றைக்கி இந்த மரத்து மேலேயே வருதுங்க. எப்படி போனால் 150 கிலோமீட்டர் போவானுங்க, வண்டி வரணும்னா கிடையாது. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக லிஸ்ட்டு இந்த மரம் தான். மரத்து மேலே ஏறி நல்லா நிம்மதியாக படுத்துவோம். இளநெஞ்சேவா தென்றல் தேரின் எங்கும் போய் வரலாம், பச்சைப்பில் மெத்தை விரித்து. இந்த இடத்து பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் வந்துடுவீங்க. அந்த மாதிரி இடம். நீங்கள் தனியாகலாம் வந்துடாதீங்க, மிருகமெல்லாம் அதிகமாக இருக்குது. இங்கே தண்ணியெல்லாம் கிடைக்காதுங்க, தண்ணியெல்லாம் கையோட கொண்டு வந்துடணுங்க. பாலம் கட்டிக்குங்க, ஆனால் பாலையில் இடிஞ்சு போச்சு. இந்த பாலம் எப்போ கட்டணும்? காமராஜர் காலத்தில் கட்டின பாலங்க. அப்போல்லாம் மழை நல்லா பெய்யுந்தானுங்க, பாலம் கட்டி தண்ணி தேக்கி விட்டுங்க, நிலத்தடி நீரெல்லாம் பெருகிட்டுன்னு கட்டினாங்க. ஆனால் காமராஜர் காலத்தில் கட்டின பாலங்க இப்போல்லாம் இடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறங்க எந்த முதலமைச்சர் வரலீங்களோ, அதனால் பாலம் கட்டாமல் விட்டாங்க. நீங்கள் தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்துன்னு கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த முதலமைச்சர் வரலீங்க, அதான் பாலம் கட்டின காமராஜர் கட்டின. காமராஜர் காலத்தில் கட்டின பாலங்க எல்லாம் இடிஞ்சு போச்சு, தண்ணியில் அடிச்சுட்டு போச்சு. அப்படியே அது கட்டலைங்க. இல்லை, இந்த இடத்துல காமராஜருக்கு அப்புறம் 6 வள்ளி விட்டுருக்குங்க. எத்தனை முதலமைச்சர் வந்தாங்கிறது முக்கியம் இல்லைங்க, எந்த முதல்ல என்ன பண்ணுனாங்கிறது முக்கியங்க. சரிங்களா? எத்தனை மக்கள் தொகை இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, என்ன பண்ணுனாங்கிறது. நான் ஒன்று பண்ண போகணுங்க, சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக ஆல்ரெடி இங்கே தான். இங்கே ஆள் தொல்லை கிடையாதுங்க. இதோடு இருந்தால் வீட்டுக்கு என்ன இந்த பொண்ணு இந்த புடி மாதிரி பாருங்க. ஏன்னா இந்த பகுதியில் சின்ன நாய்கள்லாம் நிறையா இருக்குதுங்க. ஒன்று பார்த்துன்னு வச்சுங்க, கூட்டம் சேர்ந்து அவ்வளோதான் நாங்கள் க்ளோஸ். மரமே தப்பிச்சாலும் நினைக்கிறோம், மரம் ஏறினாலும் கரடியெல்லாம் மரமே அங்கே தப்பிக்க முடியாது. கூட நின்று பயிர் கட்டுறதான் முக்கியம். இந்த சாப்பாடு நைட்டுக்கு வேணுங்க, இப்போயே சாப்பிட முடியாது. நைட்டுக்கு பசியோட தூக்கம் வருதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்து பேர் என்னன்னு கேட்டோம்னா சரிங்க, என் பாட்டிலாம் வந்துட்டு ஆனால் இடத்து பேர்லாம் எனக்கு தெரியாது. இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் லிஸ்ட்டு, சரிங்களா? நாளைக்கு டே ஷிஃப்ட்டு தான், டூட்டி. நைட் 4 மணிக்கு இங்கே தான் லிஸ்ட்.
சுற்றி முற்றி பார்த்துக்கோணுங்க. என்ன உங்களை காப்பாற்றிக்கணும்னா உஷாராக இருக்கணும், அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த காட்டு பகுதிக்கெல்லாம் போயிடாதீங்க. பாதி பேர் அப்புறம் காட்டுக்குள்ளே செத்து கிடந்து ஒரு வாரம் ஆச்சுமாங்க. எது நடந்தாலும் தெரியாது, ஒரு கொலை பண்ணால் கூட தெரியாது. இந்த காட்டு பகுதிக்கெல்லாம் போகக்கூடாது. மக்களே லைக் பண்ணுங்கள். இந்த சாப்பாடு நைட்டுக்கு வேணுங்க சரிங்களா? அதுவாக எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுங்க. ஏன்டா இதை சாப்பிடணும்னு கேட்பீங்க.